சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சோண்டு பாலை ஊற்றிக்குவோம். பால் ஊற்றிட்டோம்னா நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும். இந்த அளவுக்கு ஜீனி நான் ஒரு அரை கிலோவோட கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு ஜீனி, ஒரு ஸ்பூன் அளவு ஜீனி போட்டுக்கலாம். அப்புறம் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கணும். தேவையான அளவு உப்பு, தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். சப்பாத்தி போட்டுக்குவோம். இதுக்கு வந்து குருமா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க குருமா ரெடி பண்ணிக்குவோம். வாங்க கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை, இந்த பிரிஞ்சி இலை எல்லாமே கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். அதோடய 3 பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுக்கேன் இஞ்சி பூண்டு. தேவையான அளவு உப்பு. கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் கரைச்சி அதில் ஊற்ற போகிறேன். அதெல்லாம் கரைச்சிக்குவோம். மாவு நல்லா கரைச்சிக்கிற மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சு கொலன்னு கரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப கொலன்னு போயிடும். அந்த அளவு கரைச்சிக்கணும். இது மாதிரி கரைச்சி அதில் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், அவ்வளோதான். உருளைக்கிழங்கு வேக வச்சு உடச்சி விட்டு வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா ஹோட்டலில் எல்லாம் செய்வாங்கள்ல, அந்தமாரி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலையில் போட்டுருவோம். அவ்வளோதான். குருமா ரெடி ஆகிட்டு இப்போ சப்பாத்தியை போட்டுக்கலாம். சப்பாத்தி போட்டுருவோம். எப்படி போடுறோன்னு பாருங்க. இந்த மாதிரி உருண்டையை உருட்டி மாவில் கட்டி விட்டு தேய்ச்சி எடுக்க வேண்டியது. இப்படி தான் போடணும். போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டுருவோம். சப்பாத்தி போட்டாச்சு. சப்பாத்தி போட்டு குருமா வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.